ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ஃப்ரைடேக்காக வேலை பார்த்துட்ருப்பீங்க. எனக்கும் ரொம்ப வேலை தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் தொடச்சிட்டு காலையிலேருந்து எல்லாம் தொடச்சி இது பண்ணிவிட்டு பெருக்கி தொடச்சி கோலம்லாம் போட்டுட்டு வெளியே வாசலெல்லாம் துடைக்கணும். பாருங்கள், இந்த வெராண்டாவை பூரா தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை வேலையை ஆரம்பிக்கணும். நேற்று நைட்டே செய்யலான்னு பார்த்தேன். நேற்று நைட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு படுத்துட்டேன். அதனால் காலையில் எழுந்தால் ரொம்ப வேலையாக இழுக்குது. இங்கே பாருங்கள், இந்த சங்குப்பூ வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வரும். நான் எடுத்துகிட்டு வந்து காலையிலே டெய்லி எங்கள் சாமிக்கு வச்சுடுவேன். நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி தான் இந்த திரி நீங்கள் போடும்போது, விளக்குக்கு திரி போடும்போது வெட்டி வேர் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதில் வெட்டி வேரோடு சேர்த்து நீங்கள் இது திரியோடு கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து லக்ஷ்மி கிட்டலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அரிசி பருப்பெல்லாம் இதெல்லாம் இப்போ மாற்றணும். டைம் வேறு ஆகுது. இதெல்லாம் மாற்றிட்டு விளக்கு வைக்கிறதுக்குள்ளே எப்படியோ மணி 9:30 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த திரியெல்லாம் பாருங்கள், நான் ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கிறேன்னா, நம்ம விளக்கு வைக்கிற திரியெல்லாம் எடுத்து கீழே போடக்கூடாது இல்லையா? அதனால நான் எடுத்து அதை இப்படி வச்சுட்டுவேன். வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நான் வந்து இது டிஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து காசு காயின் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா, அந்த மாதிரி போட்டு வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து 2 கோல்டு இது போட்டு வச்சுருப்பேன். மூக்குத்தி ஒன்றும் ஒரு 4 குழலும் போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள், அதில் மூக்குத்தி போட்டு வச்சுருக்கேன்னா சாமிக்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு தங்கம் இருக்கணுமா, அதுக்காக. பாருங்கள், இதில் வந்து 4 குழல் போட்டு வச்சுருக்கேன். காயின் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு நான் கம்மல் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு யூஸான டிப்ஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் புது செல்லு வாங்கி வீடியோ போட்டுட்ருக்குறேன். அப்புறம் இருங்க, நான் விளக்கெல்லாம் வச்சுட்டு பூஜை முடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு வைக்கும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் நசுக்கி போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் போட்டு கல்கண்டு ஒரு 2 போட்டுக்கோங்க. அந்த கட்டி சின்னசாக வரும் டைமண்ட் கற்கண்டு, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பாருங்கள், ஜவ்வாது கொஞ்சம் கொஞ்சம் போடணும் விளக்குல. போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லது. பார்த்தீங்கன்னா கற்கண்டு, அதே மாதிரி இது பிரசாதத்துக்கும் இது வைக்கலாம். கற்கண்டு ஒவ்வொன்று போட்டால் கூட போதும். அப்புறம் பாருங்கள், பிரசாதத்துக்கு வந்து நான் திராட்சையும் முந்திரி பாதாம் வச்சுருக்கேன். வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு வச்சுருக்கிறேன். விளக்கு வைக்கும்போது தலையில் துணி கட்டிக்காதீங்க, கழட்டிடுங்க. கழட்டிட்டு விளக்கு வைங்க. என்னதான் நீங்கள் இது பண்ணாலும், எவ்வளோ வேலை தான் நம்ம செஞ்சாலும், நம்மளுக்கு வந்து இந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணி விளக்கு வைக்கிற ஒரு சந்தோஷம் எப்பயுமே நம்மளுக்கு அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆமாவா இல்லையா?
தேங்காய் எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி தான் பாருங்கள், தேங்காய் உடைச்சிங்கன்னா வெறும் இதுவாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி கும்பிட்டு மட்டும் நம்ம திருப்தியாக இதுவாக கும்பிட்டாதான் நம்மளுக்கு மைண்டும் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். நான் இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் தான் ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கற்பூரம் ஏற்ற மாட்டேன். அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிப்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பூஜை முடிஞ்சிச்சு, என் பூஜை முடிஞ்சிச்சு. நீங்களும் எல்லாம் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.